அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தற்போது இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் என்பது அதிமுக அலுவலகத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. ஏற்கனவே எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்பது இறுதி செய்யப்பட்டு விட்டதா? பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதிமுக தலைமையகம் வந்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த ஒப்பந்தம் என்பது இன்னும் சில நிமிடங்களில் கையெழுத்தாகிறது. நாம் நேரடியில மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அவரை அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, அதே போல தலைமை நிலை செயலாளர் SP வேலுமணி ஆகியோர் வாசலில் இருந்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று காலை தமிழகம் வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு இந்த அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீட இறுதி செய்வதற்கான இந்த நிகழ்வு என்பது இன்னும் சில நிமிடங்கள் நடைபெற இருக்கிறது. இதற்காக அவர் அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். அவரை அதிமுக சார்பில் KP முனுசாமி மற்றும் SP வேலுமணி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மத்திய அமைச்சரோடு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் L முருகன் ஆகியோரும் உடன் வந்திருக்கிறாங்க. அதிமுக தலைமை அலுவலகத்தில் பாஜக தலைவர் வந்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சில நிமிடங்கள்ல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு ஒப்பந்தம் என்பது இன்னும் சில நிமிடங்கள்ல ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் சரியாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தலுக்கு இன்னும் சரியாக 30 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில 30ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்கு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இன்றைக்கு கையெழுத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அதே போல தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் L முருகன், அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் ஆகியோர் அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் சில நிமிடங்கள்ல பாமகவுடைய தலைவர் அன்புமணி வர இருக்கிறார். அதுக்கு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய TTV தினகரனும் அதிமுக தலைமை அலுவலகம் வர இருக்கிறார். அவரை பொறுத்தவரை ஒரு 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். இந்த அடிப்படையில் இன்றைக்கு தொகுதி பங்கீட்டை அதிமுக இறுதி செய்கிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை அதிமுக, பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாஜக, பாமக, அமமுக ஆகிய கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீட்ட இன்றைக்கு தமிழ்நாடு பாஜகவுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் முன்னிலையில இந்த தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 23 இடங்கள்ல 20 இடங்கள்ல அவர்கள் ஒதுக்கீடு செய்து அந்த போட்டியிட்டாங்க. இந்த முறை பாஜகவிற்கு 27 இடங்கள்ல இருந்து 29 இடங்கள் வரை ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை 20 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுல போட்டியிட்டு 4 இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த முறை 27 இருந்து 29 தொகுதிகள் வரை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பாமகவை பொறுத்தவரை கடந்த முறை 23 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில அதுல 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை 17 இடங்களிலிருந்து 19 இடங்கள் வரை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கு மாநிலங்களவை ஒரு உறுப்பினர் பதவி என்பது அந்த ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் அவர் போட்டியின்றி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாட்டை இறுதி செய்கிறது. ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 30 நாட்களே இருக்கிறது. வரும் 30ஆம் தேதியிலிருந்து இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில ஏப்ரல் 6ஆம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுகிறது. எனவே சரியாக 5 நாட்கள் தான் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான
கால அவகாசம் இருக்கிறது. எனவே அதிமுக இன்றைக்கு இந்த தொகுதி உடன்பாட்டை கையொப்பமிட்டதற்கு பிறகு எந்தெந்த தொகுதிகள், எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இன்று இரவோ அல்லது நாளைக்குள்ள வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒப்பந்தம் எண்ணிக்கையோடு கையொப்பமாக இருக்கக்கூடிய நிலையில அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், ஐஜேகே, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடு இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு என்பது இன்றைக்கு இறுதி செய்து கையெழுத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த முறை ஜான் பாண்டியன் உள்ளிட்டவரெல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுக சின்னத்தில் போட்டிட்டாங்க. ஆனால் இந்த முறை பாஜக சின்னத்தில் போட்டிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் சில நிமிடங்கள்ல அன்புமணி ராமதாஸ், அதே போல டிடிவி தினகரன் ஆகியோர் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வர இருக்காங்க. நாம் பேசிக்கொண்டு தருவாயில சில நிமிடங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அதிமுக தலைமை அலுவலகம் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அவரை அதிமுக சார்பில் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி ஆகியோர் வாசலில் வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியோடு பியூஷ் கோயல் தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு, இறுதிக்கட்ட ஆலோசனைக்கு பிறகு தொகுதி ஒப்பந்தம் என்பது எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்றைய கையெழுத்தாக இருக்கிறது. அடுத்தடுத்த கட்சிகளுக்கும் பேக் டு பேக் அவங்க ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தங்கள் கூட்டணியில் கூடிய கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீட்ட எண்ணிக்கையை இறுதி செய்து ஒப்பந்தமாக கையொப்பமிட இருக்கிறாங்க. பாலுவேல், அபினேஷ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நிறைய பார்வைகள் முன்வைக்கப்பட்டது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் எதுவுமே நடக்கல அப்படின்னு, அதை மாற்றக்கூடிய வகையில் தற்போது இந்த தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் அங்கு கையெழுத்தாக இருக்கிறது. பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களும் அதிமுக அலுவலகத்திற்கு வருகிறார்கள். இதன் பின்னணி என்ன? அதிமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது. அந்த அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் தற்போது பியூஷ் கோயல் அவர்களுக்கு பச்சை சால்வை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து அவரை வரவேற்றிருக்கிறார். உள்ளே அந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது என்பதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. அதிமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவை சார்ந்த நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பியூஷ் கோயல் அவருக்கு சால்வை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து அவரை அதிமுக அலுவலகத்திற்கு வரவேற்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டுக்கான ஒப்பந்தம் கையெழுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல நமது செய்தியாளர் சொன்னது போல கடந்த தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்தது அதிமுக கூட்டணியில். அதே போல இந்த முறை அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை 29 to 30 இருக்கும் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த இதுவும் கவனிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக அதிமுக பொதுச் செயலாளருக்கும் பியூஷ் கோயல் அவர்கள் சால்வை அணிவித்து மலர் சென்று கொடுத்து அவரை மரியாதை நிமித்தமாக செய்திருக்கிறார். தற்போது இந்த பேச்சுவார்த்தையில அதிமுக பாஜக இடையே பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமி, பியூஷ் கோயல், அதே போல KP முனுசாமி, SP வேலுமணி, நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் L முருகன், முன்னாள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதிமுகவினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் எல்லாம் உள்ளே இருப்பதை நம்மளால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. எல்லோரும் அமர்ந்து பேசி வருகிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு அடுத்ததாக இறுதியாக என்னென்ன தொகுதி, எத்தனை தொகுதி என்பது முதலில் வெளியாகி வரும். அதன் பின்னராக யாருக்கு எந்த தொகுதி என்பது வெளியாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அவங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனும் தற்போது அதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர் டிடிவி தினகரனும் தற்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்ந்த தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அவரும் பங்கேற்க இருக்கிறார். 9 ஆண்டுகள் கழித்து அவர் அதிமுக அலுவலகத்துக்கு வருவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் டிடிவி தினகரன் அதிமுக அலுவலகம் வர இருக்கிறார். தற்போது அதற்காக அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். சுபாஷ், தற்போது எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்பது ஏற்கனவே பேசி இறுதி செய்யப்பட்டு விட்டதா? ஏன்னா இன்று காலை நடைபெற்ற பியூஷ் கோயல் உடனான ஆலோசனை கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் சந்தித்து ஒரு ஆலோசனை என்பதை நடத்தினார்கள். எனவே இடங்கள் இறுதி செய்யப்பட்டு விட்டது. இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாமா?
நிச்சயமாக அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஏனென்றால் மிக முக்கியமாக இந்த தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி வர்சஸ் இந்திய கூட்டணி அப்படின்ற ஒரு களமாக இருக்கிறது. அந்த களத்தில் இப்பொழுது இந்தியா கூட்டணி அவர்களுக்கான தொகுதி பங்கீட்டை பிரதான கட்சியாக காங்கிரசுக்கு ஒதுக்கிவிட்டார்கள். அடுத்த கட்டமாக இங்க இருக்கக்கூடிய பாஜகவுக்கு அதிமுக ஆனது இன்று ஒதுக்க போகிறார்கள். எத்தனை நம்பர்ஸ் அப்படின்றது கவனத்தில் எடுக்க வேண்டியது இருக்கலாம். ஆகையால் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு தெரிந்துவிடும். எத்தனை தொகுதிகள் அப்படின்றதையும் நம்மளுக்கு முதல்ல கணக்கீடா வரும். எந்தெந்த தொகுதிகள் என்பதுதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கூட்டணி வந்து ரொம்ப பெரிய கூட்டணியாக மாறி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ராமதாஸ் தரப்பு, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பல கட்சிகள் வந்து ஐஜேகே உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற பல கட்சிகள் வந்து கூட்டணியாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கான இடம் வந்து தொகுதிக்கான இடமும் பெரும்பான்மைக்கு மேல், அதாவது ஒரு 118 எடுத்தால் பெரும்பான்மைனா அதுல இருந்து ஒரு 40 இருந்து 50 சீட்டுக்கு மேல அதிமுக போட்டியிடும். கடந்த தேர்தலில் 178 இடம் அதிமுக வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்ட நிலையில தற்போது இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு கூடுதல் இடம் ஒதுக்கக்கூடிய காலகட்டம் என்பதால 1-2 எண்ணிக்கை வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதிகப்படியான இடங்கள் அதிமுக தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் சூழல் இருக்கிறது. இன்றைய தினத்திலேயே இந்த ஒப்பந்தமானது கையெழுத்து ஆகிவிடும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அந்த தேர்தலில் 75 இடங்களை கூட்டணியாக வென்று எதிர்கட்சியாக மாறி இருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக கடும் விமர்சனத்தை முன்வைத்து அதிமுக பாஜக களத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் 2024 பாஜக தனித்து போட்டிட்டாங்க. அப்படி போட்டியிட்டதுலதான் அவங்க 2 பேருக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லாமல் 40 தொகுதியிலும், புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டதால் தோல்வியை அடைய வேண்டிய சூழ்நிலையில் இருந்தது. இன்றைய தினத்தில் அந்த 2 கட்சிகளும் தங்களுக்குள்ளான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த கூட்டணி வந்து வலுவாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைய தினத்தில் இந்த சந்திப்புகள் எல்லாம், ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடக்கிறது. அதன் பின்னராக தொகுதி பங்கீடு ஆனது நடைபெறும். அந்த தொகுதி பங்கீட்டுக்கு எண்ணிக்கை தான் இன்னைக்கு உள்ள பேசுபொருளாக மாற இருக்கிறது. அதன் பின்னராக எந்தெந்த தொகுதிகள் என்பதும் கவனத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. சுபாஷ், அதே நேரத்தில் இப்ப என்டிஏவுக்கு கீழே, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கீழே ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டது போல 2024 இந்த தேர்தலிலும் தொடரக்கூடிய கட்சிகளுக்கு பாஜகவே தொகுதிகளை ஒதுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்ப பாஜகவுக்கான தொகுதிகள் கூட அந்த கட்சிகளுக்கான தொகுதிகள் என மொத்தமாக சேர்த்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா? இல்ல, அப்படி ஒப்பந்தம் கையெழுத்தாகாது. ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் நேராக இது வர்றாரு. கடந்த தேர்தலில் வந்து அவர் வந்து இந்திய கூட்டணியில இருந்தாரு. இப்பவும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்காரு. ஆனால் கட்சியில இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது அதிமுக என்பதால் அவர்களிடம் இருந்துதான் கூட்டணி பிரித்து எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அதிமுக தான் எல்லாருக்கும் சீட் ஷேரிங் பண்ண போகுது அப்படின்றது தகவலாக இருக்கு. இன்றைய தினத்தில் அதிமுக அலுவலகத்தில் தற்போது மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக இந்த தேர்தல் களத்துல கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தையானது பார்க்கப்பட இருக்கிறது. இன்று காலையிலே நாம் சொல்லியிருந்தோம், இந்த தொகுதி பங்கீடுக்கான வாய்ப்புகள் சட்டை கொடுக்க நிறைய இருக்கின்றது என்ற காரணத்தால் இன்றே அதற்கான அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு அதற்கான விடயங்கள் தெரிந்துவிடும். ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஒன்னா அவங்க வர ஆரம்பிச்ச உடனே நமக்கு முழுவதுமாக யார் யாருக்கு என்னென்ன எத்தனை இடங்கள் என்பது நமக்கு முழுமையாக தெரிந்து விரும்பலாம். சுபாஷ், இதுக்கு முந்தைய பல கட்ட பேச்சுவார்த்தைகள்ல உத்தேசமாக எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறதுக்கு தொடர்பான தகவல் வெளியாச்சு. அதுவே உறுதியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கா? அது எத்தனை இடங்கள்? நிச்சயமாக. ஏன்னா 18 இடங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா இடமும் கொடுத்திருக்கு அன்புமணி ராமதாஸ் அப்படின்றதுனால இப்ப அவங்களுக்கான இடங்கள் வந்து அப்படி சொல்லப்படுது. அதே போல டெல்லி சென்று வச்சிருந்த டிடிவி தினகரன் டெல்லியில இருந்து அவர் கொடுப்பதற்கு முன்பாகவே நமக்கு கிடைத்த தகவல் வந்து அவருக்கு 12 இடங்கள் ஒதுக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ். கடந்த தேர்தலில் 6 இடங்கள்ல அவங்க சைக்கிள் சின்னத்துல போட்டிட்டாங்க. இப்போ அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்க போகிறது என்பதும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதன் பின்னராக அதிமுகவினுடைய இடங்கள் எத்தனை என்பது பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னால் ஒரு சில கட்சிகள் தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அவங்க சின்னத்திலே போட்டிடுறாங்களா அல்லது அதிமுக சின்னத்தில் போட்டிடுறாங்களா இல்ல பிஜேபி சின்னத்தில் போட்டிடுறாங்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நமக்கு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அதிமுக சின்னத்திலேயே கூட்டணி கட்சியில் போட்டியிட விரும்புறாங்க. யாருக்கெல்லாம் சின்னம் இல்லையே, இப்போ உதாரணத்துக்கு ஐஜேகேக்கு சின்னம் இருக்கு, அவங்களுக்கான மண் சின்னம் கொடுத்துருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடமோ 2 இடமோ அவங்க அந்த சின்னத்திலே போட்டிடுவோன்றதை இது கூட அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது போல தமிழ்நாடு காங்கிரஸ் அவங்க சின்னத்திலே போட்டிடுவாங்க. ஆனா ஜான் பாண்டியன் போன்ற கட்சிகள், ஏசி சண்முகம் போன்றவர்கள், துணிநீதி கட்சிகள் அவங்க எல்லாம் வந்து அதிமுக சின்னத்துல போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் அது குறித்து இதுவரையும் அவங்க எந்த ஒரு முடிவையும் அறிவிக்கல அப்படின்றதான் பார்க்க வேண்டும். அதிமுக டைரக்டா எத்தனை இதுல போட்டிடுறாங்க, அவங்களோட கூட்டணி கட்சிகள் சேர்ந்து இரட்டை இலக்கத்துல எத்தனை இடங்கள்ல போட்டிடுறாங்க என்பதுதான் இன்னைக்கு கவனத்துல இருக்க வேண்டிய ஒரு விஷயம்.